ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த மணத்தக்காளி காயை வச்சு சூப்பராக ஒரு புளிக்குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ஒரு சீக்ரெட் பொடி கூட போட போகிறோம். சூடான சாதத்து கூட அப்பளம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு 4-5 வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் நம்ம நல்லா வறுத்து ட்ரையாக அரைச்சிக்க போகிறோம். நான் சீக்ரெட் பொடின்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் அது. இதை வந்து நீங்கள் புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே ஆட் பண்ணலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி இந்த ரெசிபியை நான் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். புளிக்குழம்புலாம் இந்த மாதிரி மண் வடைச்சட்டியில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நம்ம ஒரு மண் வடைச்சட்டி சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மணத்தக்காளி காயை நல்லா ஒரு டைம் ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த மணத்தக்காளி காயை நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கு நீங்கள் பச்சை காயாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பழுத்த காய் போட்டாலும் சரி. நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா அந்த காய் வந்து நல்லா கலர் மாறிடும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இந்த காயில் நீங்கள் சட்னி கூட அரைக்கலாம், ஆனால் புளிக்குழம்பு வச்சிங்கன்னா இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். இப்போ அதே வடைச்சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. கூடவே 10லேருந்து 15 பல் நாட்டு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நாட்டு பூண்டு சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கலாம். பூண்டு நல்லா சிவந்து வரணும். இது கூட வந்து இப்போ 10 சின்ன வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கோங்க. எப்போவுமே புளிக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் பூண்டும் சேர்க்குறது ரொம்பவே சுவையை அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ சின்ன வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து 2 தக்காளி இந்த மாதிரி அரைச்சி நான் சேர்த்துக்கிறேன். தக்காளியை நல்லா அரைச்சி சேர்க்கும்போது நமக்கு தொக்கு மாதிரி கன்சிஸ்டன்சியில் குழம்பு நல்லாவே கிடைக்கும். குழந்தைகளும் வந்து தக்காளியை வந்து தனித்தனியாக பொறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது இது கூட வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் இல்லைனா குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட சாம்பார் தூள் இல்லைன்னா பரவாயில்ல, வரமிளகாய்த்தூள் தனியாத்தூள் கூட சேர்த்து பயன்படுத்திக்கலாம். இப்போது இந்த தொக்கு வேகிற அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு இந்த பச்சை வாசனை தக்காளியோட சாம்பார் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு நம்ம தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் குழம்பு கொஞ்சம் திக்கான மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே நான் ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்புக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வெண்டைக்காய் இல்லைனா சுண்டைக்காய் போட்டு கூட புளிக்குழம்பு வைக்கலாம், ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வதக்கி வச்சுருக்கிற மணத்தக்காளி காயை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுக்கும்போது குழந்தைங்க உள்ளே என்ன சேர்த்துருக்காங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மணத்தக்காளி கீரை நம்ம எல்லோரும் சாப்பிட்ருப்போம், ஆனால் அந்த காயை வச்சு இந்த குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இதில் வந்து விட்டமின் ஏ, சி அதெல்லாம் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் போக வயிற்று புண்ணு வாய்ப்புண்ணெல்லாம் ஆற்றுறதுக்கு இந்த காயும் கீரையும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பொடியை உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்பவும் புளிக்குழம்பு வச்சுட்டு இந்த மாதிரி பொடியை அரைச்சி வச்சு சேர்த்திங்கன்னா குழம்பு திக்காகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். சீரகமும் கடுகும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்க்கும்போது அதோட மனமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போது நான் மூடி போட்டு நல்லா குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம சூடான சுவையான மணத்தக்காளி காய் குழம்பு தயார். இதை வந்து நீங்கள் சூடான சாதத்தில் ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஆஹா, டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம், ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.